ஃபிசிக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இருக்குது. ஒரு ட்ரங்கர்ட் ஒரு நேரோ லைனில் வாக் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் கம்ப்ளீட்லி லாஜிக்கல், எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்க முடியும். ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டினை எப்படியெல்லாம் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். A drunkard walking in a narrow lane takes 5 steps forward and 3 steps backward. இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு ட்ரங்கர்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் நேரோ லேனில் நடக்கிறாங்க. அப்படி நடக்கும்போது 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டு வந்ததுக்கப்புறமா 3 ஸ்டெப்ஸ் பேக்வேர்டு வராங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்கள். இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ 1 2 3 4 5. அப்போ 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டு அண்ட் இங்கே போனதுக்கப்புறமா 3 ஸ்டெப்ஸ் பேக்வேர்டு வராங்க. அப்படின்னா ஃபைனலாக எவ்வளோ ஸ்டெப்ஸ் இஃபெக்டிவாக இருக்கும்? 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணி 3 ஸ்டெப்ஸ் பேக்வேர்டு வந்தால் ஒரு 2 ஸ்டெப்ஸ் இஃபெக்டிவாக போயிருப்பாங்க ரைட் சைடு. ஃபர்தராக பாருங்கள், ஃபாலோவுட் அகெயின் பை 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் 3 ஸ்டெப்ஸ் பேக்வேர்ட் அண்ட் ஸோ ஆன். அகெயின் இங்கே வந்ததுக்கப்புறமா அகெயின் ஒரு 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் 3 ஸ்டெப்ஸ் பேக்வேர்ட். இந்த சிச்சுவேஷன் மறுபடியும் கன்டினியூ ஆகிட்டே இருக்குது அண்ட் ஸோ ஆன்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டின் இவ்வளோ தான். ஈச் ஸ்டெப் இஸ் 1 மீட்டர் லாங் அண்ட் ரெக்வயர்ஸ் 1 செகண்ட். அதாவது ஒரு ஸ்டெப்போட லென்த் 1 மீட்டர், அந்த 1 மீட்டர் கவர் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்ட டைம் 1 செகண்ட். How long the drunkard takes to fall in a pit 13 meter away from the start. 13 மீட்டர் அவையில் ஒரு பிட் இருக்குது. ஸோ எவ்வளவு டைமில் அது கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப யூனிக்கான ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், 0 பாயிண்ட்னு வச்சுக்கலாம். இந்த 0 பாயிண்ட்லேருந்து 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டும் 3 ஸ்டெப்ஸ் பேக்வேர்டும் வந்தால் அவங்க இஃபெக்டிவாக ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ், ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் 2 மீட்டர், 2 ஸ்டெப் தானே ஃபார்வர்ட். அப்போது ஈச் 1 மீட்டர் அப்படின்னா இது ஒரு 1 மீட்டர், இது ஒரு 1 மீட்டர். ஸோ டோட்டலாக 2 மீட்டர் கவர் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ செகண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கூடாது, 2 செகண்ட்னு புரிஞ்சுக்கூடாது. ஏன்னா இங்கே போய் இங்கே திரும்பி வராங்க. இப்போ டோட்டலாக இந்த 2 மீட்டர் இங்கே வந்து கவர் பண்ணுறதுக்காக எவ்வளோ செகண்ட் ஆயிருக்கும்? இங்கே 5 செகண்ட்ஸ், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புமே 1 செகண்ட், 8 செகண்ட் ஆயிருக்கும் டோட்டலாக. ஒரு இஃபெக்டிவாக 2 மீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்காக 8 செகண்ட் டைம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் அகெயின் இங்கேருந்து ஒரு அதே மாதிரி ஒரு 5 ஸ்டெப்ஸ் பேக்வேர்டு, ஒரு 3 ஸ்டெப்ஸ், மறுபடியும் இங்கேருந்து இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பிட் இருக்கிற இடத்த ஒன்று மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிச்சுவேஷன் பாருங்கள், இப்படி கன்னியூ ஆகிட்டே இருக்குது. அப்போ பாருங்கள், 2 மீட்டர் இஃபெக்டிவாக போயிருப்பாங்க 8 செகண்டில், அடுத்த 2 மீட்டர், அடுத்த 8 செகண்ட், ஏன்னா ஃபார்வர்ட் போயிட்டு பேக்வேர்ட் இப்படி நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சுங்க, இந்த 8 மீட்டர் வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக, ஏன்னா இப்போ 7லேருந்து ஆரம்பிச்சிட்டா, 6லேருந்து ஆரம்பிச்சுன்னா 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட், அப்புறம் 2 ஸ்டெப்ஸ், அப்போ 8ல் வந்து நிற்பாங்க. இந்த 8லேருந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள், 5 செகண்ட் ஃபார்வர்ட். ஸோ அப்போ இங்கேருந்து கவுண்ட் பண்ணலாமா? ஸோ 1 2 3 4 5 இங்கேயே பிட்டில் விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வர முடியாதுல்ல. இந்த இடம் தான் எல்லாருக்கும் கன்ஃபியூஷன். நான் வந்து இந்த 8 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 8 ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா 8லேருந்து 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வேர்டு போனாலே ஜேர்னி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஜேர்னி இருக்காது. அப்போ இங்கிருந்து ஆரம்பிக்கும்போது பிரச்சனை இல்லை. 1 2 3 4 5, அதுக்கப்புறம் 3 ஸ்டெப்ஸ் 1 2 3, அப்போ ஃபைனலாக 8ல் வந்து நிற்பாங்க. 8லேருந்து ஃபர்தர் ஜேர்னி மட்டும்தான் இருக்கும். அப்போ இங்கே எடுத்துக்கலாம், 8லேருந்து 13 வரைக்கும் 5 ஸ்டெப்ஸ்னால் 5 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ டைம் ஆகிருக்கும்? 5 செகண்ட். நமக்கு அது மட்டும் போதும், இந்த 5 செகண்ட். அப்புறம் மற்ற ஐடியாஸ் எல்லாம் இங்கே ரொம்ப கிளியர். ஸோ இங்கே வந்து 8 செகண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கேருந்து இந்த 4 மீட்டர் எப்படி போயிருப்பாங்க? 4th மீட்டர், ஸோ ரைட் சைடு போய் லெஃப்ட் சைடு, அப்போ டோட்டலாக இங்கே ஒரு 8 செகண்ட். இனி ஃபர்தராக இங்கிருந்து ஆரம்பித்து இங்கே ஒரு 8 செகண்ட், இங்கேருந்து 8th மீட்டர் போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 8 செகண்ட். அவங்க வந்து டோட்டல் டைம் தான் கேட்குறாங்க. நம்ம இது எல்லாத்தையும் ட்ராப் பண்ண முடியாது. லாஜிக்காக புரிஞ்சுக்குங்க. 13th மீட்டரில் பிட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்வர்டிங் ஸ்டெப் 5 ஸ்டெப்ஸா, அப்போ நீங்கள் இங்கேருந்து 5 ஸ்டெப்ஸ் பேக்வேர்டு வந்துருங்க. 8 மீட்டரா, 8th பொசிஷன், அண்ட் இங்கேருந்து ஃபார்வர்டு மட்டும்தான் இருக்கும். அப்போ இங்கே வர்றதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக ஒவ்வொரு 2 மீட்டர் போய் 5 மீட்டர் திரும்பி வரும்போது 8 செகண்ட் ஜேர்னி எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ 8 கிடைக்கிறதுக்காக, ஸோ 8th மீட்டரில் போய் நிற்கிறதுக்காக நான் வந்து 4 டைம்ஸ் ஃபார்வர்டு பேக்வேர்டு நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு தடவை தான் ஃபார்வர்டு மட்டும் நடக்கும், அந்த லாஸ்ட்டு 8லேருந்து 13th மீட்டர் போகும்போது மட்டும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா
ஃபைனல் ஆன்சர் வந்துடும். எல்லோரும் என்ன நினச்சிக்குவாங்க, 13 வரைக்கும் ஃபைனலாக ஃபைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ டோட்டல் டைமுக்காக எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இங்கே ஒரு 5 செகண்ட் இருக்குது. ஸோ இங்கே எல்லா 8 எடுத்துடலாம். ஸோ 32 + 5 37 செகண்ட் டோட்டல் டைம் டேக்கன்.